ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். என்னோட பேர் ஜெயவாணி. நான் லைஃப்லைன் ஹாஸ்பிட்டலில் சீஃப் டயட்டிஷியனாக ஒர்க் பண்ணுறேன். புது காலை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டு மீல். ஸோ பேலன்ஸ்டு மீல்னால் என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ யூஸ்வலாக நம்மளுடைய பிளேட்டில் நம்ம டெய்லி சாப்பிட்ற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட், ஃபைபர். இந்த 4 விஷயங்கள் தான் அதில் அடங்கியிருக்கும். நம்ம ஒரு நார்த் இந்தியன் டயட்டாக இருக்கலாம், சவுத் இந்தியனாக இருக்கலாம், சைனீஸாக இருக்கலாம், வெஸ்டர்னாக இருக்கலாம், கான்டினென்டலாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலுமே இந்த பிளேட்டில் இருக்கக்கூடிய 4 விஷயங்கள் தான் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இதை வந்து நாங்கள் மேக்ரோஸ்ன்னு சொல்லுவோம், மேக்ரோ நியூட்ரியன்ட்னு சொல்லுவோம். கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட் அண்ட் ஃபைபர். ஸோ இந்த 4 விஷயங்கள் ப்ராப்பரான ரேஷியோவில், ப்ராப்பரான அளவில் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம யூஸ்வலாக ஹெல்த்தியாக இருக்கலாம், தேவையில்லாத வியாதிகள் நமக்கு வராது. ஸோ மேக்ரோ நியூட்ரியன்ஸ் ப்ளஸ் அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ நியூட்ரியன்ஸ். மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்றது வந்துட்டு விட்டமின் அண்ட் மினரல் சத்துக்கள். ஸோ நம்மளுடைய பாடிக்கு பி வைட்டமின், ஏ வைட்டமின், டி வைட்டமின், இந்த மாதிரி நிறைய விட்டமின் சத்துக்கள் அவசியம் தேவைப்படுது. அதே மாதிரி மினரல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கால்சியம், பொட்டாசியம், மெக்னீஷியம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய பாடி சரிவர ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு ரொம்ப தேவைப்படுது. ஸோ இது எல்லாமே எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேலன்ஸ்டு மீல் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ உணவில் வந்து இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, டயட் பண்ணுறேன்ற பேர் வழியில் இந்த 4 மேக்ரோஸை எதையாவது ஒன்றோ 2 அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நிறைய எடுக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனோம்னா கீட்டோ டயட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரபலமாக நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி பேலியோ டயட் அப்படின்னு நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இப்போ இதில் என்ன அப்படின்னா கார்போஹைட்ரேட்ன்ற ஒரு காம்பனண்ட்டை ரொம்ப கம்மியாக எடுத்துட்டு ஒன்று ஃபேட்டை இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க, இல்லைன்னா ப்ரோட்டீனை இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி சாப்பிட்றதுனால என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ ப்ரோட்டீன் ரொம்ப எக்ஸஸாக எடுக்கிறவங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம்ஸ் வரக்கூடிய சான்சஸ் இருக்குது, ரீனல் ஸ்டோன்ஸ் வரலாம், யூரினரி இன்ஃபெக்ஷன் வரலாம். அதே மாதிரி ஹை ஃபேட் டயட் எடுக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கார்டியோவாஸ்குலர் இஷ்யூஸ் ஏதாவது வரலாம், கொலஸ்ட்ரால் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி ஒரே ஒரு மேக்ரோவை ப்ரிடாமினண்ட்டாக எடுத்துகிட்டு மற்றது எல்லாத்தையும் கம்மி பண்ணுறது வந்து இட் இஸ் நாட் அ பேலன்ஸ்டு மீல். ஸோ பேலன்ஸ்டு மீல் அப்படின்னா நம்மளுடைய பிளேட்டில் கண்டிப்பாக ஒரு போர்ஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட் இருக்கணும், அதே மாதிரி ஒரு போர்ஷன் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்கணும், நிறைய காய்கறி கீரைகள் இருக்கணும், ஃபேட்டும் இருக்கணும். ஏன்னா ஃபேட்டுன்ற ஒரு விஷயம் நம்ம உடம்புக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ கம்ப்ளீட்டாக அதை அவாய்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இது எல்லாமே சேர்ந்து காய்கறி, கீரைகள், புரதச்சத்து, மாவுச்சத்து, கொழுப்புச்சத்து இதெல்லாமே சேர்ந்து எடுக்கிறது தான் பேலன்ஸ்டு மீல். ஒரு வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கூட கண்டிப்பாக இந்த மாதிரி தான் எடுத்தாகணும். ஏன்னா வெயிட் லாஸ் பண்ணுறன்ற பேர் வழியில் இது எல்லாத்தையும் கம்மி பண்ணிட்டா வரக்கூடிய வெயிட் லாஸ் வந்துட்டு மசில் இருந்து தான் போகுமே தவிர்த்து உங்களுக்கு வந்துட்டு ஃபேட்லேருந்து லூஸ் ஆகாது. ஸோ மசில் லாஸ் அப்படின்னு ஆச்சுனாலே உங்களுடைய வெயிட் லாஸ் வந்து சஸ்டெயினபிளாக இருக்காது. ஸோ வெயிட் குறைவீங்க, ஒரு 3-4 மாதத்தில் ஒரு வெயிட் குறைவீங்க ஒரு 10 kg. ஆனால் கண்டிப்பாக 3-4 மாதம் கழித்து திருப்பி வெயிட்டு கூடிரும். ஏன்னா அதனால தான் சொல்கிறோம் பேலன்ஸ்டு மீலாக எடுத்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற கோல் வந்து கண்டிப்பாக சஸ்டெயின் ஆகும். இல்லைனா வந்து உங்களுக்கு அதில் எந்த ஒரு பெனிஃபிட்டும் இருக்காது. ஸோ ப்ளீஸ் ஃபாலோ பேலன்ஸ்ட் மீல். இந்த மாதிரி பேலன்ஸ்ட் மீல் ஃபாலோ பண்ணணுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கூகுள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு பெரிய அதில் சொல்யூஷன் இருக்காது. நீங்கள் வந்து தகுந்த டாக்டரையும் டயட்டிஷியனும் நீங்கள் அணுகி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க அதுக்கேற்ற மாதிரி அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ அடுத்த எபிசோடில் வேற ஒரு டாப்பிக்கில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.